கற்போலும் நெஞ்சம். உள்ள முருகலைன்னா அது என்ன சொல்லுவாங்க? கற்போலும் நெஞ்சம். அது கல்லை பிசைந்து கனியாக்கிம்பார். அப்படி கல்லாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை கூட நம்மளுடைய திருமுறைகள் கசிந்து உருவ செய்யும். அதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்னு இருக்காங்க. நீ திருவாசகத்துக்கு உன்னோட உள்ள முருகலையா, நீ எதுக்குமே உருக மாட்ட போ அப்படின்னு நம்ம அறிஞர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அருளாளர்கள் பாடி அனுபவித்து அதை உணர்ந்து சொல்றாங்க. திருவாசகத்துக்கு உருகலைன்னா ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டேன் அப்படின்னு. அதுபோல உள்நெக்கு நின்றுருக யாமாட்டம், பெருமான நினைந்து நினைந்து நெக்கு உருகி நெகிழ்ந்து பாடணும். அந்த மாதிரி ஒரு நிலையில நீயே வந்து எண்ணு. நாங்க அப்படி இருக்கோம். பெருமானை பாட போறோம், கண்ணுக்கு இனியவனை காண போறோம், கசிந்து உள்ள முருகி பாட போகின்றோம். இந்த நேரத்துல எண்ணி நேரத்தை வீணாக்க கூடாது. எல்லாரும் வந்தாரான்னு அந்த உள்ள இருக்க பெண் கேட்ட ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாம் வரலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கலாமே அப்படின்னு அந்த பெண் கேட்குறா. வெளியில இருக்க பெண்கள்லாம் அதுல சொல்றாங்க, இப்படியெல்லாம் எண்ணி காலத்தை வீணா கழிக்க வேண்டாம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவைனா எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். துயில் அப்படிங்கிறது நமக்கு மறைப்பு. அந்த மறைப்புல இருந்து நம்ம அருளுக்கு வரணும், பெருமானுடைய காட்சியை காணணும். அதுதான் அந்த துயில்ங்கிறதுல இருந்து நம்ம விழிப்புக்கு வரணும். விழிப்பு நிலை துயில் நிலை. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த குற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே. ஞான சம்பந்தர் கனவு நிலையா இருந்தாலும் நனவு நிலையா இருந்தாலும் விழிப்பு நிலையா இருந்தாலும் உறக்க நிலையா இருந்தாலும் பெருமானுடைய அதை இமைப்பொழுதும் கண் இமைக்கின்ற அந்த பொழுது கூட மறக்காமல் இருக்கணும். அதான் சொல்றாங்க அந்த மணிவாசகர் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் காட்டக்கூடிய நெறி நமக்கு அதான். அதனால இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதம். தொடர்ந்து நாம் திருவம்பாவை திருப்பள்ளியெழுச்சி பாடலும் அதற்கு பொருளும் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அடியார் ஒரு மக்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.